அரசே மணல் வியாபாரத்தை எடுத்துச் செய்யும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு செயல் வடிவம் பெறுமா என்பதை சொல்கிறது இந்த தொகுப்பு. தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த முக்கிய அறிவிப்பு மணல் வியாபாரத்தை அரசே நடத்தும் என்பது. அசாதாரண சூழலில் தனது ஆட்சி இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பழனிசாமியின் இந்த அறிவிப்பை சக அமைச்சர்களே அண்ணாந்து பார்த்தார்கள். இதே போன்ற ஒரு அறிவிப்பை 2003ஆம் வருடம் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த போது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதுவரை மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த தனி நபர்களும் அவர்களால் சுழன்ற அரசியல் சக்கரமும் ஸ்தம்பித்தது. ஆனால் குறைந்த விலைக்கு மணல் கிடைத்த மகிழ்ச்சியில் சாமானியர்கள் குதூகலித்தது 8 மாதங்கள் மட்டுமே நீடித்தது. அதன் பிறகு குவாரிகளில் இருந்த மணலை அள்ள இயந்திரங்களை கொண்டு வந்தவர்கள் என்ற போர்வையில் தனிநபர்கள் மணல் வியாபாரத்தில் நுழைந்தனர். இவ்வளவுதான் மணல் எடுக்க வேண்டும், காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே மணல் அள்ள வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுகள் காற்றில் பறந்தன. அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு மணல் விற்கப்பட்டன. வருடத்திற்கு மணல் விற்பனையில் 20,000 கோடி தனியார் கஜனாவிற்கு போவதாக செய்திகள் வந்தன. இந்நிலையில்தான் மணல் அள்ள நீதிமன்றம் கடிவாளம் கூட கடந்த சில நாட்களாக தமிழக ஆறுகளில் மணல் அள்ளப்படவில்லை. 54 மணல் குவாரிகளில் 9 குவாரிகளில் மட்டுமே மணல் எடுக்க அனுமதி கிடைத்தது. இதனால் தமிழகத்தில் கட்டிட வேலைகள் முடங்கின. செயற்கை மணலான எம் சாண்டை பயன்படுத்த வேண்டும் என்று அரசே பரிந்துரைத்தது. மேலும் தமிழகத்தில் மணல் வியாபாரத்தை அரசே நடத்தும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்பு ஒரு யூனிட் மணல் விலை சுமார் 600 ரூபாய் என அரசு நிர்ணயித்தது. ஆனால் தனி நபர்கள் இதில் தலையிட்டதால் 4300 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. இன்னொரு பக்கம் குவாரிகளுக்கு அருகிலேயே ஒரு யூனிட் மணல் 2000 என நிர்ணயிக்கப்பட்டு தனிநபர்கள் மணலை விற்று வந்தார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாகத்தான் முதலமைச்சரின் அறிவிப்பு வந்துள்ளது. ஒரு யூனிட் மணலின் விலை 520 என நிர்ணயிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஒவ்வொரு மணல் குவாரியிலும் கூடுதலாக பொதுப்பணித்துறை ஊழியர்களை பணியமர்த்தி தனி அதிகாரிகளை நியமித்தால்தான் ஒரு யூனிட் மணல் 520 ரூபாய்க்கு விற்பது சாத்தியமாகும் என்கிறார்கள். கூடவே தனிநபர்களை எந்த வடிவிலும் மணல் வியாபாரத்தில் நுழைய அனுமதிக்காமல் இருப்பதே முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு செயல் வடிவம் தரும் என்கிறார்கள்.